Hello viewers, good evening. Today we are going to see propagation of planned electromagnetic wave in free space. Okay, so that propagation of planned electromagnetic wave in free space or vacuum. Okay, like under or sorry or okay or vacuum and its wave equation. ஓகேங்களா ஸோ ப்ரோபகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 2 3 4 போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யாராவது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதனால நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், நான் ப்ரோபகேஷனுக்கு போயிட்டேன். ஓகேங்களா ஸோ ப்ரோபகேஷன் என்னன்னா ஜென்ரலாக ஒரு எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் ப்ரோபகேஷன். ஓகேங்களா ஸோ எனர்ஜி கோஸ் ஃப்ரம் ஒரு பிளேஸ் ஒன் பிளேஸ் டு another place, that is called as propagation. பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகேங்களா ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்ன அர்த்தம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் நமக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஓகே இதுக்கு பேர் நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கம்லேயே நமக்கு ட்ராவல் ஆகும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீடில் போகும், 3 × 10⁴ மீட்டர் பர் செகண்டில் போகும். ஓகேங்களா ஸோ தட் இங்கே பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகேங்களா டு த ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் டைரக்ஷன். ஓகே நான் இங்கே பக்கம் வரைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே இது வந்து நமக்கு வேவ் டைரக்ஷன். ஓகே வேவ் டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சில் இருக்கும், அதுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா ஸோ தட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் வந்ததுனாவே whenever the change in electric field with respect to time it will produce magnetic field. ஓகேங்களா the magnetic field change with respect to time it simultaneously produce electric field. electric field change ஆகும் நம்ம என்ன பண்ணோம், magnetic field produce ஆகும். ஓகேங்களா இதுக்கு வந்து நமக்கு propagation of planned electromagnetic wave நம்ம சொல்றோம். ஓகே ஸோ தட் ஒரு ரியல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரலா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது இது அப்படியே நமக்கு சுற்றுற மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்களா. ஓகேங்களா நமக்கு சுற்றிக்கிட்டே போகும். ஓகே ரெண்டு பெர்பெண்டிகுலர் தான் இருக்கும், பட் என்ன சுற்றிக்கிட்டே போகும். ஓகே அது லாங்கர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் மாதிரி தெரியும். ஓகே ஸோ பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி எந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லேயும் என்ன பண்ணணும்னா அது நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல இப்போ மேக்ஸிமம் வருதுன்னா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமம் காட்டும். இந்த இடத்துல மீட் ஆச்சுன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டு மீட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு மீட் ஆகும். ஓகேங்களா அதே மாதிரி எங்கெல்லாம் பீக்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு போதும் அதே மாதிரி இந்த பீக்லேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். ஓகே இதுக்கு பேர் தான் நமக்கு சேம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல சேம் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அதுக்கு பேர் தான் பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். நமக்கு தெரியும் வேக்கம். ஓகேங்களா தேர் இஸ் நோ மாலிகூல்ஸ், ஏர் மீடியம் கிடையாது. ஓகே அண்ட் இட்ஸ் வேவ் ஈக்குவேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஸோ த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த வேவ் டைரக்ஷன். ஓகேங்களா வேவ் டைரக்ஷனுக்கு ரெண்டுமே எப்படி இருக்குன்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே அண்ட் கான்ஸ்டன்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா எந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல எடுத்துக்கிட்டாலும் இது 90 டிகிரினா இது 90 டிகிரி தான், இது 180 வந்துச்சுன்னா இது 180 தான். ஓகேங்களா ஸோ தட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அண்ட் திஸ் வேவ் இஸ் கால்ட் அஸ் பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகேங்களா ஸோ தட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்சிலன் மியூ நாட் பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா ஸோ தட் மியூ நாட்ங்கிறது வந்து பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இது இட் இஸ் ரிலேட்டட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.10⁻⁻⁷ ஹென்றி பெர் மீட்டர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், பெர்மிட்டிவிட்டிங்கிறது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு டினோட் பண்றது. ஓகேங்களா ஸோ தட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.854 × 10⁻12 கூலும் இன்வெர்ஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகே நியூட்டன் இன்வெர்ஸ் மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் நான் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு யூனிட் சொல்றேன். ஓகேங்களா ஸோ இது வந்து இங்கே வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு என்னன்னா கரண்ட் டென்சிட்டி நமக்கு சார்ஜ் டென்சிட்டி நமக்கு என்னது நமக்கு கம்ப்ளீட்டா நமக்கு ஜீரோ ஆயிரும். ஓகே தேர் இஸ் நோ சார்ஜ். ஓகே ஸோ இதுதான் நமக்கு பிளான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாருங்க இது நமக்கு வேவ் டைரக்ஷன். ஓகேங்களா இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே இங்க பாருங்க இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி சேஞ்ச் ஆனவே என்ன பண்ணுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி சேஞ்ச் ஆகும். ஓகே இங்க பாருங்க இப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுன்னா சேஞ்ச் whenever the change in electric field it produce magnetic field. ஓகேங்களா இங்கே இப்படி மீட் ஆகும். ஓகே இதை இங்கே இப்படி பாருங்க இப்படி அடியில போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு அடியில எலக்ட்ரிக் ஃபீல்டு அடியில போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வந்து இப்படி மீட் ஆயிரும். ஓகே மறுபடியும் என்ன பண்ணும் இப்படி போயிட்டே இருக்கும், இப்படி போகும்போது இப்படி மீட் ஆகும். ஓகே தட் இஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஃபண்டமெண்டலாக நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ ஆயர்ஸ்டெட்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா கரண்ட் என்ன பண்ணணும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஆயர்ஸ்டெட். ஓகே ஆனால் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அதோட ஒரு ஃபார்முலேஷன் கொடுத்துருக்க மாட்டார் பர்ஃபெக்டாக. அப்புறம் அது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஓகேங்களா ஸோ தட் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம் சொல்லுவாங்க. ஓகே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா கரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாரு. அதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா.
ஸோ கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஏன் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபேரடே. ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலியமா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அது என்ன பண்ணுன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற சொல்றது மைக்கேல் ஃபேரடே. அதுக்கு முன்னாடியே நம்ம காஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா. காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1/epsilon naught times the total charge enclosed in the surface ன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அது காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்புறம் காஸ் லா இன் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைவ் டாட் பி இஸ் ஈக்குவல் டு டைவர்ஜென்ஸ் டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்டரிங் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லீவிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா there is no monopole in the universe. நார்த் போல் இருந்தா கண்டிப்பா சவுத் போல் இருக்கும், சவுத் போல் இருந்தா நார்த் போல் இருக்கும். we cannot separate the charges, that is called as Gauss law in magnetostatics. இதெல்லாம் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல பார்த்திருப்போம். ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்கணும், propagation of plane electromagnetic wave in free space. அப்ப ஃப்ரீ ஸ்பேஸ்னா அதுக்கு முன்னாடி என்னன்னா மீடியம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஈக்குவேஷன் எழுதிடுறோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீ ஸ்பேஸ் எழுதிட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபாலோயிங் மீன்ஸ் we are going to see வேவ் ஈக்குவேஷன் எழுதுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், 10th படிக்கிற பையன் கூட எழுதிடுவான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் தான். இந்த பக்கம் கொண்டு போகிறது அந்த பக்கம் கொண்டு வருது, ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். மேக்ஸ்வெல் என்ன பண்ணான்னா எல்லாரும் கண்டுபிடிச்ச காஸ் கண்டுபிடிச்சது, அப்புறம் மைக்கேல் ஃபேரடே கண்டுபிடிச்சது, ஆம்பியர் கண்டுபிடிச்சது, இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு ரெகுலேட் ஃபார்முலேஷன் கொடுக்குறாரு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 2 3 4. ஓகே. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே. ஸோ இதில் நமக்கு இன்னைக்கு ப்ரோபகேஷன் பார்த்துடலாம். ஏதாச்சும் வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. இதை அப்படியே போட்டு வச்சுங்க. ஸோ பாருங்க, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் மீடியம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் மீடியம்னா நமக்கு எப்படி நம்ம எழுதியிருப்போம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் மட்டும் நம்ம எழுதணும். ஓகே. ஸோ டெல் சிம்பிள் டாட், ஓகே, டெல் டாட் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியம். ஓகே. ஸோ வாட் அபவுட் டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே. எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஆர் நமக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ தட் வி நோ தட் டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு இ வெக்டார். ஓகே. இது நமக்கு பேசிக் ஈக்குவேஷன். ஓகே. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ டெல் டாட் டி எப்சிலான் நாட் இன்டு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரோ. ஓகேங்களா. ஸோ தட் டெல் டாட் எப்சிலான் நாட் இன்டு இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரோ. ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். பட் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு நமக்கு என்ன சொல்லிக்கிறோம், நம்ம சார்ஜ் டென்சிட்டி ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த டைம் என்ன நமக்கு ஜீரோ ஆயிரும். ஓகே. ஸோ டெல் டாட் எப்சிலான் நாட் இன்டு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு ஜீரோ ஆயிரும். ஓகேங்களா. ஸோ டெல் டாட் எப்சிலான் நாட் இன்டு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா நமக்கு இது வந்து நமக்கு என்னது, நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ தட் நம்ம என்ன எழுதலாம், சிம்பிளா del dot e vector is equal to 0. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே. ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். ஓகே. ஸோ ஃபார் வேக்கம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 வந்து del dot e is equal to நமக்கு 0. ஓகே. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் பேசிக் ஈக்குவேஷன். del dot b is equal to 0. அதாவது entering the magnetic lines of force is equal to leaving the magnetic lines of force. அதாவது என்ன அர்த்தம், நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு மெட்டீரியலுக்கு வந்து நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண என்ன நடக்கும்னா உள்ள போயிட்டு நமக்கு என்னன்னா வெளியில வந்துடும். ஓகே. ஒரு க்ளோஸ்டு லூப் தான் நமக்கு எப்பயுமே. ஸோ மேக்னெட்டிக் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல் ஆரம்பிச்சு சவுத் போல முடியும் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எங்க இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கும். ஓகே. அதெல்லாம் ஆல்ரெடி நான் டெஃபினிஷன் நடத்திருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. மேக்னெட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சவுத் போல் வந்து நார்த் போலுக்குள்ள போகும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார் வேக்கம், VACUUM. ஓகே. வேக்கம். அது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு சிம்பிள் தான். ஓகே. ஸோ என்னன்னா நமக்கு டெல் கிராஸ் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் கிராஸ் இ வெக்டார். ஓகே. கர்ல் சிம்பிள் அர்த்தம். ஓகே. கர்ல்னா இப்படி ரொட்டேஷனை பத்தி படிக்கிறது. ஓகே. டாட் போட்டு படிச்சா டைவர்ஜென்ஸ் பத்தி படிக்கிறது. ஸோ டெல் கிராஸ் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி வெக்டார் டிவைடட் பை டோ டி. ஓகே. இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் தான். ஓகே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜ் டென்சிட்டி கரண்ட் டென்சிட்டி இல்லை. ஓகே. அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு, ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல் கிராஸ் பி வெக்டார், சாரி டெல் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு JC plus dou D vector divided by dou T. Okay. So del cross B is equal to JC plus
dou d divided by dou t. d jcங்கிறது நமக்கு என்னது கரண்ட் டென்சிட்டி. அப்ப இந்த டைம் என்ன நமக்கு 0 ஃப்ரீ ஸ்பேஸ்னாவே கரண்ட் டென்சிட்டி சார்ஜ் டென்சிட்டி 0 நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் என்ன நமக்கு 0 இருக்கும். ஓகே, ரிமைனிங் டைம் மட்டும் போடுங்க. ஸோ டெல் கிராஸ் d வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டோ d வெக்டருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ரெடி d வெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் இன்ட்டு e வெக்டர். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன நமக்கு எப்சிலான் இன்ட்டு போடுங்க. ஓகே, டோ e வெக்டார் டிவைடட் பை டோ t. ஓகே, என்ன பண்ணுங்க, ஸ்ப்ளிட் அப் பண்ணிருக்கேன். இந்த டைம் நமக்கு 0 வரும். jc is equal to 0, so the d vector is equal to epsilon நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன், dou e vector over dou t. Okay, again we know that b vector is equal to, நமக்கு என்ன ஃபார்முலா, b vector is equal to mu naught into h. இது நமக்கு தெரியும், b naught into h. ஓகே, நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல நம்ம del cross h is equal to, சாரி இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு h வரும். ஓகே, சாரி ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே, del cross h is equal to jc plus dou d divided by dou t. நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல நமக்கு h வந்துரும், h. ஸோ இங்கிருந்து நம்ம h எப்படி எழுதலாம், நம்ம h எப்படி எழுதலாம்னா h is equal to b by mu naught எழுதலாம். ஓகே, b by mu naught. ஸோ இந்த h cross is equal h vector is equal to b by mu naught. நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, என்ன வரும் நமக்கு, சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு del cross b vector del cross, okay, b vector divided by mu naught. Del cross b by b vector over mu naught is equal to epsilon naught into dou e vector divided by dou t. So next step என்ன வரும், நமக்கு இந்த mu naught வந்து அங்க போயிடும். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சு, நான் இங்கே வேணா எழுதுறேன், ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ del cross b vector is equal to mu naught into epsilon naught into dou e vector divided by dou t. ஓகே, சார் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஸோ del cross h is equal to jc plus dou d by dou t. jங்கிறது கரண்ட் டென்சிட்டி 0 ஆயிரும். ஸோ ஹெச்சுக்கு பிக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா b அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இல்லாட்டி மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஹெச்ங்கிறது நமக்கு ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ தட் b is equal to mu naught into hங்கிறது நமக்கு பேசிக் ஃபார்முலா. இங்கிருந்து நமக்கு என்ன இருக்குது, h இருக்குங்களா, ஸோ h என்ன b by mu naught. ஓகே, அந்த b by mu naught கொண்டு அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த mu naught என்ன பண்ணும், நமக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ தட் எப்சிலான், அதை தான் நான் இங்கே எழுதிருக்கேன். ஸோ தட் mu naught into epsilon into dou e by, இதுதான் நமக்கு என்னது, ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் as Maxwell equation 4 in vacuum. ஓகே, vacuum. இது அப்படியே எழுதி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ Maxwell equation in free space or vacuum. Okay, so Maxwell equation in free space or vacuum என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு அப்படின்னா, நம்ம எப்படி எழுதணும், நமக்கு del vector dot e vector is equal to 0. okay, del dot e vector is equal to நமக்கு 0. okay, அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து del dot b vector is equal to also நமக்கு என்ன வரும், 0 வந்துரும். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே ஆல்ரெடி 0 தான் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோன் இருக்கும், நமக்கு 0 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு del cross e vector is equal to minus dou b by dou t. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ போன இடத்துல நான் மைனஸ் போட்டுருந்தேன்னா பார்த்துங்க, போலினா போட்டுங்க. ஓகே, மைனஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு, ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எழுதுனது. ஓகே, del cross b vector, del cross b vector is equal to நமக்கு என்ன வரும், நமக்கு epsilon naught into mu naught into dou e vector divided by dou t. ஓகேங்களா, ஸோ தட் இங்கே e போட்டால் நம்ம இங்கே b போடணும், இங்கே b போட்டால் நமக்கு e போட்டுருணும். ஓகே, இங்கே மட்டும் நமக்கு என்ன மைனஸ் வரும் பார்த்துங்க. ஓகே, இதுதான் நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to see wave equation in terms of electric field. ஓகேங்களா, wave equation in terms of electric field in free space நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ wave equation in terms of electric field in vacuum. Okay, so wave equation in terms of electric field in vacuum என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோம், தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன பண்றோம், டெரைவ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம். ஸோ del cross
E vector is equal to minus dou B vector divided by dou T. ஓகே, நம்ம எழுதிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம கர்ல் எடுக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் எழுதுனா நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் கர்ல் எடுக்கணும். ஓகே, கர்ல் எடுக்கலாங்களா? ஸோ டெல் கர்ல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ லெஃப்ட் சைடு எடுத்தாலும் ரைட் சைடும் எடுக்கணும். ஓகே, ஸோ தட் டெல் கிராஸ் dou B vector divided by dou T. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் சிம்பிள் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு அப்படியே தான் வரும், ரைட் சைடு மட்டும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, ஸோ தட் டெல் கிராஸ் E vector E vector is equal to, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெல்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், டெல் கிராஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பியோட நம்ம கனெக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஏன்னா டெல் கிராஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், மைனஸ் டோ பை டோ டி டெல் கிராஸ் பி வெக்டர். ஓகே, டெல் கிராஸ் பி வெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமினேட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ தட் டோ பை டோ டி இந்த டெல் கிராஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே கொண்டு போய் எழுதிட்டேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் நமக்கு, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெல் கிராஸ் B vector is equal to minus of dou by dou t. So what about del cross B? Del cross B நமக்கு ஃபார்முலா இருக்கு, epsilon naught into mu naught. அதாவது fourth equation. இந்த ஈக்குவேஷன் இருக்குங்களா, இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்து நம்ம எடுத்து போறோம், இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, so we know that del cross B is equal to epsilon naught mu naught into dou E vector divided by dou t. அதை கொண்டு வந்து அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, so that epsilon naught into mu naught into dou E vector divided by dou t. ஓகே, அழகாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டோ பை டோ டி எப்சிலான் நாட் இன்டூ மியூ நாட் இன்டூ டோ இ பை டோ டி.